ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்எஸ் ஸ்பெக்ட்ரா முடிச்சோம், கம்மி பண்ணோம். அது யூசர்ஸோட எல்லாத்தையும் கம்மி பண்ணோம். தென் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ரெண்டுமே ரிலேட்டட் தான். இது இஎஸ்ஆரும் என்எம்ஆரும் ரிலேட்டட் தான். ஸோ ரெண்டையும் முக்கியம் பார்த்தாகணும். ரெண்டையும் சேர்ந்து பார்த்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதனால தான் ரெண்டையும் சேர்த்து நடத்துகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம இதோட 4வது ஸ்பெக்ட்ரா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 4வது ஸ்பெக்ட்ரா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ. ஓகேங்களா? நியூக்ளியர் ஸ்பின் நம்ம வந்து நம்ம இஎஸ்எஸ் ஸ்பெக்ட்ரா பார்த்தோம். இஎஸ்எஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு எலக்ட்ரான் ஸ்பின்னும் ஒரு நியூக்ளியர் ஸ்பின்னும் இன்ட்ராக்ட் ஆகி அங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டென்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இஎஸ்எஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா எலக்ட்ரான் இன்ட்ராக்ட் வித் நியூக்ளியஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன ஃபார்ம் ஆகும்? வந்து ஸ்பிளிட்டிங் ஃபார்ம் ஆகும். இதே இது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா ஒன்லி என்னது அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின். ஒன்லி நியூக்ளியர் ஸ்பின் தான் இன்வால்வ் ஆகும் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் ரெண்டு பேரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ என்எம்ஆருக்கும் இஎஸ்ஆருக்கும் இதுக்குரிய முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா என்எம்ஆர் அப்படின்னா ஒன்லி நியூக்ளியர் ஸ்பின், இஎஸ்ஆர்னா நியூக்ளியர் ஸ்பின் வித் எலக்ட்ரான் ஸ்பின். இது இஎஸ்ஆர் அப்படின்னா. என்எம்ஆர் அப்படின்னா ஒன்லி நியூக்ளியர் ஸ்பின் வித் இன்ட்ராக்ட் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதானது என்எம்ஆர் அண்ட் இஎஸ்ஆர் இதுக்கு டிஃபரன்ஸ். ஐடியா டிஃபரன்ஸ் ஓகேவா? என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்பது என்பது நியூக்ளியர் ஸ்பின் கொண்ட அணுக்கருக்கள். நியூக்ளியர் ஸ்பின் கொண்ட அணுக்கருக்கள் வெளிப்புற காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட போது வெளிப்புற காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட போது நியூக்ளியஸ் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட ரேடியேஷன் என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? வைக்கப்பட்ட போது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனை ரேடியோ அலைகளை நிகழ்வை அடிப்படையாக கொண்ட முறையாகும். அடிப்படையாக கொண்ட நிறமாலை முறையாகும். இதானது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்ப என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில என்ன ஆகும்? ஒரு நியூக்ளியர் ஸ்பின் இருக்கிற ஒரு உட்கரு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ற காந்தப்புலத்தோட இன்டராக்ட் பண்ணி அங்க என்ன மாதிரில நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ அலைகளை உறிஞ்சி என்ன பண்ணோம்? உறிஞ்சி அங்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தானது ரேடியோ, அதாவது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதுக்குள்ள முக்கியமானது நியூக்ளியர் ஸ்பின், காந்தப்புலம், தென் எதை உறிஞ்சோம்? ரேடியோ அலைகளை. இதானது இங்க வந்து இந்த கண்டென்ட்ல முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இதன் மூலம் ஒரு மூலக்கூறின்
அமைப்பு, அமைப்பு, மூலக்கூறு, வேதிப்பண்பு, பண்பு, இணைந்துள்ள அணுக்களின் தன்மை போன்றவற்றை கண்டறியலாம். இதானது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? தென் NMR ஆக்டிவ் ஸ்பீசிஸ் எதெல்லாம் வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்வால்வ் ஆகும்? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆல்ரெடி பார்த்துருக்காங்க வந்து, அதாவது ஐ வேல்யூ, ஓகேங்களா? ஐ வேல்யூ 1/2 இருந்தால் ESR ஆக்டிவ். இதே இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸோட ஒரு ஆட்டமோட மாஸ் நம்பர் ஆடா வந்தா மோஸ்ட்லி எப்படித்தான் இருக்கும், ஐஎஸ் ஆக்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி எதெல்லாம் வந்து நியூக்ளியர், அதாவது என்ன மாதிரி ஆக்டிவ் ஸ்பீசிஸ், இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஆக்டிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதான் அதாவது என்ன மாதிரி ஆக்டிவா இருக்குது அப்படின்னா அதோட அந்த ஐ வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் ஐ வேல்யூ இங்க முக்கியம். ஓகேங்களா? ஐ வேல்யூ அங்க முக்கியம். அப்ப இதெல்லாம் என்ன மாதிரி ஆக்டிவா அப்படின்னா என்ன மாதிரி ஆக்டிவ் ஸ்பீசிஸ். இதெல்லாம் என்ன மாதிரி ஆக்டிவ் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ், ஒரு உட்கரு, உட்கரு என்னவாறு ஆக்டிவாக இருக்க அதன் ஐவேலை நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இதுதான் கான்செப்ட். எந்தெந்த மூலக்கூறோட உட்கருக்கு ஐ வேல்யூ 0வா இல்லையோ எல்லாமே ஆக்டிவ் தான். அப்ப எதெல்லாம் ஆக்டிவ், இதெல்லாம் இன்ஆக்டிவ், அது முக்கியம். எதெல்லாம் ஆக்டிவ் பண்ணா 1H1, then carbon 13, fluorine 90, phosphorus 31. இதோட ஐவழி என்ன அப்படின்னா 1/2. These are the NMR active nuclei. Active nuclei. Then carbon 12, oxygen 16. இதோட ஐவழி என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 0. இதனால NMR inactive. இப்ப இந்த இதுக்கும் இந்த டிஃபரன்ஸ், இதான் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமா, சொல்ல முடியுமா? இந்த ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமா? சார் கார்பன் 16 ஆக்சிஜன், கார்பன் 12 அண்ட் ஆக்சிஜன் 16 நார்மலா கார்பன் அண்ட் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் சார். மேல இருக்கிறது வந்து அதோட ஐசோடோப்ஸ். இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மேல இருக்கிற எல்லா ஸ்பீசிஸோட அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கு, 6 நம்பர் ஆகும். இதே எங்கப்பா இங்க சொன்னேன், ஏஎஸ்ஆர்ல சொன்னேன். இன்ஆக்டிவ் ஸ்பீஸோட மாஸ் நம்பர் எப்படி இருக்கு, ஈவன் நம்பர் ஆகுது. ஸோ மேக்சிமம் இதை பார்த்தா வந்து ஐடியா கிடைச்சிடும் அப்படின்னா மாஸ் நம்பர் எப்படி இருக்கு, ஆடா இருக்கா ஈவனா இருக்கா. ஆட் நம்பரா இருந்தா மேக்சிமம் எப்படி இருக்கும், ஆக்டிவ் நியூக்ளியா இருக்கும். ஈவனா இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும், இன்ஆக்டிவ் நியூக்ளியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப எந்த ரீசனால, என்ன காரணத்தினால ஐவேலி 0வா இருக்கணும், ஐவேலி 0வா இருக்கக்கூடாது அப்படின்னா ஐவேலி 0வா இருக்கும்போது அது என்ன பண்ணாது அப்படின்னா அதோட அது வந்து எதை ஃபார்ம் பண்ணாது, நியூக்ளியர் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் அங்க ஓனா என்ன பண்ணாது அப்படின்னா ஓனா ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் அது கிரியேட் பண்ணாது, மேக்னெட்டிக் நேச்சுரா கிரியேட் பண்ணாது. இப்ப ஐ நாட் ஐ ஈக்குவல் 0 இருந்தா ஐ இஸ் ஈக்குவல் 0 இருக்கும், ஐ இஸ் ஈக்குவல் டு 1/2, 1, 3/2 இந்த மாதிரி
ஜீரோ தவிர்த்து வேல்யூ வேற வேல்யூ இருக்கும்போது அங்க கண்டிப்பா என்ன கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் வேல்யூ கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் வேல்யூவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மேக்னெட்டிக் வேல்யூவும் சேர்ந்து அவங்க வந்து ஸ்பிளிட்டிங் நடக்கும். அதாவது எனர்ஜி ஸ்பிளிட்டிங் நடக்கும். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், என்ன சிக்னல் ஃபார்ம் ஆகும். அப்ப ஐ நாட் ஈக்குவல் ஜீரோவா ஏன் இருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, அங்க என்ன ஃபார்ம் ஆகும், நியூக்ளியர் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதனால என்ன பண்றாங்க, அந்த காம்பவுண்ட் ஐ நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கிற காம்பவுண்ட் என்ன பண்றாங்க, ஸ்பிளிட்டிங் நடக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் அப்ளை பண்ணும்போது அங்க என்ன ஃபார்ம் ஆகும், சிக்னல்ஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ மாதிரி ரைட் பண்ற பாருங்க புரியும். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். வாய்ஸ் இப்ப கேக்குதா மேம்? இப்ப கேக்குதுங்க சார். சாரி மேம், அதாவது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஐ நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கும்போது அந்த உட்கருவுல என்ன உருவாகும், மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் உருவாகும். ஆனா ஐ ஈக்குவல் ஜீரோவா இருக்கும்போது என்ன உருவாகாது, அங்க வந்து மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் உருவாகாது. அப்ப அந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் உருவாகும் போது நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா மறுபடியும் சம் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் காந்தபுலத்தை கொடுக்கும் போது என்ன ஃபார்ம் ஆகும், நியூக்ளியர், அதாவது என்ன மாதிரி சிக்னல் அங்க வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்ப நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு என்ன பார்த்தோம், இங்க இருக்கும், இது நியூக்ளியர் ஸ்பின். ஐ நாட் ஈக்குவல் ஜீரோ தான் நியூக்ளியர் ஸ்பின். ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்காது. அதை எடுத்துட்டு அங்க என்ன ஃபார்ம் ஆகும், மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸ்பிளிட் ஆகும். திஸ் எனர்ஜி லெவல் ஸ்பிளிட்ஸ். எனர்ஜி லெவல் ஸ்பிளிட்ஸ். எனர்ஜி ஸ்பிளிட் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், NMR சிக்னல் ஃபார்ம் ஆகும். இதானது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஓகேங்களா? புரியுதுங்களா? NMR ஆக்டிவ். ஏன் NMR ஆக்டிவ், NMR ஆக்டிவா இருந்தா NMR ஆக்டிவ் அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சா
வேல்யூ வந்து ஜீரோவா இருந்தா எப்படி இருக்கும், ஜீரோவா இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், எப்பசுமே கிடைக்கும். இதுதான் அந்த என்னது என் நம்பர் ஆக்டிவ் ஸ்பீச்ல வர்றது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். தேங்க்யூமா. இப்ப இந்த என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியஸ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்டா பிரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருக்கும், டீஜெனரேட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியஸை இந்த என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியஸை வெளிப்புற காந்தப்புலத்தில் வைக்காதவரை அவை சேம் எனர்ஜி நிலை அல்லது டீஜெனரசி இருக்கும். எப்ப அந்த அது என்ன ஒரு ஆக்டிவ் நியூக்ளியஸா இருக்கட்டும், இருந்தாலும் அது என்ன பண்றோம், நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது எப்படி இருக்கும், சேம் எனர்ஜில தான் இருக்கும். ஓகேங்களா? அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட வைக்கும்போது என்ன ஆகும், மாறாக இதை வலுவான காந்தப்புலத்தில் வைக்கும்போது அதன் அவை இரண்டு பிரிவுகளாக பிரிகின்றன. இந்த இரண்டு பிரிவை பிரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணு வந்து எப்படி இருக்கும், லோயர் எனர்ஜியா இருக்கும். இன்னொன்னு எப்ப இருக்கும், ஹையர் எனர்ஜியா இருக்கும். இந்த லோயர் எனர்ஜிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ் அ ஆல்பா ஸ்டேட், இதுக்கு பீட்டா ஸ்டேட். என்ன சொல்ல, அதாவது காந்தப்புலத்துல வந்து ஒரு ஸ்பீஸ் வைக்கும்போது ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். காந்தப்புலத்துல வைக்காத வரை எப்படி இருக்கும், டீஜெனரசியா இருக்கும், அதாவது சேம் எனர்ஜியா இருக்கும். காந்தப்புலத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஆகும்போது ஒன்னு லோ எனர்ஜியா இருக்கும், இன்னொன்னு எப்படி இருக்கும், ஹை எனர்ஜியா இருக்கும். அப்ப லோ எனர்ஜி என்ன சொல்றாங்க, ஆல்பா ஸ்டேட் சொல்றாங்க, ஹை எனர்ஜியா பீட்டா ஸ்டேட் சொல்றாங்க. இத்தனை பேர் அப்படின்னா இத்தனை பேரு ஜீமன் ஸ்பிளிட்டிங் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். நம்ம வந்து ESL பார்த்திருப்போம். இத்தனை பேரு ஜீமன் ஸ்பிளிட்டிங். ஓகேங்களா? ஓகேவா, புரியுதுங்களா இது வரைக்கும்? எஸ் சார். நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸ்பிளிட் ஆயிட்டு அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அதாவது அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகும்ல, லோ எனர்ஜியா ஸ்பிளிட் ஆகும், ஹை எனர்ஜியா ஸ்பிளிட் ஆகும். அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த லோயர் எனர்ஜியில இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் ஸ்பின், ஓகேங்களா, லோயர் எனர்ஜி லெவல் என்ன செய்யும் அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிட்டு எங்க ஆகும் அப்படின்னா இப்ப எப்படி ஸ்பிளிட் நடக்கும், ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், அவ்வளவுதான், ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். டிரான்சிஷன் நடக்கும்ல, லோயர் எனர்ஜி டு ஹை எனர்ஜி லெவல், அது எப்படி நடக்கும் அப்படின்னா யூசிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? லோயர் எனர்ஜில இருந்து என்ன ஆகும்,
ஹை எனர்ஜி லெவலுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் மூவ் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் பை அப்சார்பிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அப்ப எந்த லெவலுக்கு அது வந்து அது டிரான்சிஷன் இருக்கு, லோயர் லெவல், அதாவது அந்த லோயர் சொல்றது அப்படின்னா லோயர் ஸ்டேட்டுக்கும் ஹையர் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பொறுத்து தான், டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸை பொறுத்து தான், எனர்ஜி டிஃபரன்ஸை பொறுத்து தான் அங்க இருக்கும் டிரான்சிஷன் பாசிபிள். எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும்போது டிரான்சிஷன் லெஸ் பாசிபிள். புரியுங்களா? இப்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இருக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இ எப்படி இருக்கும், டெல்டா இ எப்படி இருக்கும், எனர்ஜி கம்மியா இருக்கும், இங்க எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப எங்க டிரான்சிஷன் பாசிபிள், எங்க வந்து அந்த ஷிஃப்டிங்க்கு எனர்ஜி வந்து மோர் பாசிபிளா இருக்கும், அங்கதான் இது டிரான்சிஷன் பாசிபிள். இங்க பாசிபிள், இங்க லெஸ் பாசிபிள். புரியுதுங்களா? அது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? தென் லோயர் எனர்ஜி ஸ்டேட்டில் நியூக்ளியஸ் லோயர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும் துகள் சரியான அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகளை உறிஞ்சி எங்க சொல்லுவோம், ஹையர் எனர்ஜி, உயர் ஆற்றல் மட்டத்துக்கு, அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு செல்லும். அப்ப இந்த எனர்ஜி வேல்யூ எவ்வளவு இருக்கும், லோயர் எனர்ஜிக்கும் குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கும் அதிக ஆற்றல் மட்டம் உயர் ஆற்றல் மட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் என்ன பண்ணா டெல்டா இ ஈக்குவல் டு ஹச் நியூ. இங்க இருக்கக்கூடிய டெல்டா இ என்ன பண்ணா ஆற்றல் வேறுபாடு, எனர்ஜி ஆற்றல் வேறுபாடு, எனர்ஜி difference. Then H is the Planck constant. Mu is the radio frequency. The radio அலைகளை அதிர்வெண், ரேடியோ அலைகளில் அவ்வளவுதான். சரிங்களா? இதானது டிரான்சிஷன், அதாவது கிடைக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் மூலமா நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன். ஓகேங்களா? இது ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா லார்மல் ஃப்ரீக்வன்சி. நார்மல் அதிர்வெண். அதாவது ரேடியோ அலைகளோட ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட எல்லா ரேஞ்ச் ஆஃப் லைட்டும் எது அப்சார்ப் பண்ணாது, அந்த எனர்ஜி ஸ்டேட் அப்சார்ப் பண்ணிட்டு ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகாது. ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், இங்க என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து ரேடியோவை அப்சார்ப் பண்ணிட்டு எங்க போகும், ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும் சொன்னீங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ரேடியோ அலைகளோட அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட எல்லா ஸ்டேட்டவும் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ரேவும் எது அப்சார்ப் பண்ணாது, அந்த நியூக்ளியஸ் லோ எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்சார்ப் பண்ணி எங்க போகாது, ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகாது.
அப்ப எந்த பர்டிகுலர் எனர்ஜியை ஓகேங்களா, எந்த பர்டிகுலர் எனர்ஜியை வந்து எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ரேடியோ ஓகேங்களா, எந்த அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகளை அந்த குறைந்த ஆற்றப்பட்டு இருக்கக்கூடிய அணுக்கரு உட்கரு உறிஞ்சி உயிராற்றப்பட்டதுக்கு போதோ அந்த அதிர்வெண் தான் என்ன அதிர்வெண்? லார்மர் அதிர்வெண். லார்மர் அதிர்வெண் புரியுதுங்களா? லார்மர் அதிர்வெண் ஓகேங்களா? ஓகே. ஸோ காந்தப்புலத்தில் உட்கரு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உறிஞ்சி இடமாற்றம் அடைகிறது. அதாவது குறைந்த ஆற்றப்படுத்த இங்க போது அதிக மாற்றம் போகுது. எப்ப? அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி உறிஞ்சி ஓகே இடமாற்றம் அடைகிறது. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட அந்த இதுக்கு என்ன பேரு? இதுவே லார்மர் ஃப்ரீக்வன்சி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப எந்த பர்டிகுலர் ரேவை வந்து அதை அப்சர்வ் பண்ணுதோ, எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு அது ரேடியோ அலைகளை வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் என்ன பேரு? அப்ப என்ன பேரு? லார்மர் ஃப்ரீக்வன்சி ஆர் லார்மர் அதிர்வெண் பேர். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு என்னது V நாட் பை 2π. இது எதோட ஃபார்முலா அப்படின்னா அந்த லார்மர் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரியும். பி நாட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பி நாட் என்னது? வெளிப்புற காந்தப்புலம். ஓகேங்களா? ஸோ மியூ நாட் என்னது? அதிர்வெண். இந்த மியூ என்னது? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இது மட்டும் வித்தியாசமாக சேம் தான். இஸ் அ காந்தப்புலம். மியூ நாட் என்னது? அந்த லார்மர் அதிர்வெண் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Then chemical shift. இதுதான் முக்கியமான டாபிக். கைரோ மேக்னெட்டிக் ரேடியோ போட்டிருக்கீங்களா? அது என்ன சார்? அது வேல்யூம், நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூம். அது நம்ம இது பார்த்தோம்ல, அது ஐஓவா சார்? அது புரியல சரியா. மியூ மேம், மியூ இதான் கேக்குறீங்க நீங்க? அது பக்கத்துல சார் பிஓ பி நாட். ஓகே சார். ஓகேமா? ஓகே சார். ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போட்டோம் அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட். நம்ம அதாவது பார்த்துருப்போம். நம்ம வந்து இஎஸ்ஆர்ல நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி என்எம்ஆர்ல இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ரொம்ப முக்கியமான. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஆஃப் சிக்னல் கேட்கறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஓகேங்களா?
அப்ப நம்பர் ஆஃப் சிக்னல் பார்க்கும்போது அதாவது எதை பார்க்கணும் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்பீசிஸ் அங்கேயே அதான் பார்த்தோம். ஓகேங்களா, அங்கேயே அதான் பார்த்தோம். இங்கே அதே மாதிரி தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து என்எம்ஆர்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்எம்ஆர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதாவது கார்பன் புரோட்டான் என்எம்ஆர், கார்பன் என்எம்ஆர், ஃப்ளோரின் என்எம்ஆர், எஃப்என்எம்ஆர், இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகேங்களா, கார்பன் 30 இந்த மாதிரி நிறையா இருக்கு. நம்ம மேக்சிமம் காமனா என்னமான்னு கேட்டா எதை நாம பார்க்கணும், ஹைட்ரஜன் தான் பார்க்கணும். ஹைட்ரஜன் இஸ் மோஸ்ட்லி நம்ம மோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு என்எம்ஆர் ஆக்டிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, அப்ப அந்த ஆக்டிவ் ஸ்பீஸை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்எம்ஆர் சிக்னல்ஸை நம்ம கொண்டு வருவோம். என்எம்ஆர் சிக்னல்ஸை நம்ம கொண்டு வருவோம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்ப இங்க முக்கியம் என்னது, அந்த ஆக்டிவ் ஸ்பீசிஸ். இப்ப அந்த ஆக்டிவ் ஸ்பீசிஸ் என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து இது பார்க்கும்போது ஏஎஸ்ஆர் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம், டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் பார்த்தோம்ல. எத்தனை டைப் ஆஃப் புரோட்டான் இருக்கு, ஒன் டைப் ஆஃப் புரோட்டான் இருக்கா, இல்ல மோர் தென் ஒன் டைப் ஆஃப் புரோட்டான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்கே என்ன பார்க்கணும், நம்ம கெமிக்கல் என்வரான்மெண்ட் பார்க்கணும். எத்தனை என்வரான்மெண்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் பார்த்துருவோம். கெமிக்கல் ஷிஃப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. கெமிக்கல் ஷிஃப்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் சொன்னேன், அதாவது சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சார். எலக்ட்ரான் பத்தி பேசக்கூடாது மேம். என்ன மாதிரி எலக்ட்ரான் பத்தி பேசக்கூடாது. நியூக்ளியர். ஓகேங்களா, நியூக்ளியர் வந்து அப்சர்வ் பண்ணும். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரேடியோ சர்டன் ஃப்ரீக்வன்சி, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒரு ரேடியோ அலைகளை உறிஞ்சி நாகும் அந்த நியூக்ளியர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். எங்க இருந்து லோயர்ல இருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். இதனது நியூக்ளியர், அதாவது இதனது கெமிக்கல் ஷிஃப்ட். அது எதை பொறுத்து அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ். அங்க எத்தனை டைப் ஆஃப் புரோட்டான் இருக்கு. ஏன்னா புரோட்டான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஸ்பீசிஸ். ஓகே, ஆக்டிவ் ஸ்பீசிஸ். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன மாசங்களை நம்ம அதாவது கெமிக்கல் ஷிஃப்ட் நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட் இதனால சிம்பிள். கெமிக்கல் சிம்பிள் டெல்டா, ஸ்மால் டெல்டா. ஓகேங்களா, இதுதான் என்னது அப்படின்னா, ஒரு மூலக்கூள் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் இதை மென்ஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய சிக்னல், என்எம்ஆர்ல எத்தனை சிக்னல் கிடைக்கும், என்எம்ஆர்ல எத்தனை சிக்னலை இது ஃபார்ம் பண்ணும், என்எம்ஆர்ல எத்தனை சிக்னலை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அதையும் என்ன செய்யும் அப்படின்னா, இது என்ன செய்யும் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, என்எம்ஆர் சிக்னல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ், தென் என்ன சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் சொன்னோம், தென் கெமிக்கல் என்வரான்மெண்ட் அதை பற்றி சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு மூலக்கூறில் எல்லா புரோட்டான்களும் ஒரே கெமிக்கல் என்வரான்மெண்டில் இருப்பதில்லை. ஒரே கெமிக்கல் என்வரான்மெண்டில் இருப்பதில்லை. ஓகேங்களா,
ஒவ்வொரு ஹைட்ரஜனும் அல்லது ஒவ்வொரு புரோட்டானும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் அமைந்திருக்கும். வெவ்வேறு சூழ்நிலையில் அமைந்திருக்கும். இந்த புரோட்டான் இருக்கும் சூழ்நிலை பொறுத்து அங்கு NMR சிக்னல் உருவாகும். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் பொறுத்து டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் எப்படி இருக்கு, ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் புரோட்டான் இங்க எப்படி இருக்கு, அதை பொறுத்து அங்க என்ன ஃபார்ம் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளா CH3 CH2OH, சரியா? இப்ப இங்க வந்து இதுக்கு நேம் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இதுக்கு நேம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மெத்தில் ஆல்கஹால். இங்க இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு? டைப்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் 5. என்ன டைப்? OH இருக்கிறதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுமா சார்? அதுவும் புரோட்டான் தான் மேம். ஓகே, இப்போ 6 இருக்கு சார். 6. ஓகே மேம். என்னென்ன புரோட்டான்ஸ் இருக்கும்? இது என்னது அப்படின்னா மெத்தில் புரோட்டானா? இது மெத்தில் புரோட்டான், இது மெத்திலின் புரோட்டான், இது என்னது ஹைட்ராக்சி புரோட்டான். கேட்டல? இது மெத்தில் புரோட்டான், மெத்திலின் புரோட்டான், ஹைட்ராக்சி புரோட்டான். இங்க என்ன 3 வகையான புரோட்டான் மட்டும் தான் இங்க இருக்கு. இதில் மூன்று வகையான புரோட்டான் மட்டுமே உள்ளன. புரோட்டான்கள் மட்டுமே உள்ளன. ஓகேங்களா? புரியுதா? ஏன் 3 சொல்றேன், புரியுது உங்களுக்கு? எஸ் சார். இப்ப இங்க இருக்கிற 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, 1 ஹைட்ரஜன் இருக்கு. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்க கூடாது. அந்த ஹைட்ரஜன் இது மெத்தில், அதாவது மெத்தில் புரோட்டான், இது மெத்திலின் புரோட்டான், இது ஹைட்ராக்சி புரோட்டான். அப்ப டோட்டலி 3 டைப் ஆஃப் புரோட்டான் இங்க இருக்கு. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? எனவே மூன்று வேறுபட்ட NMR சிக்னல் உருவாகலாம். வேறுபட்ட NMR சிக்னல் உருவாகலாம். புரியுங்களா? இப்ப இங்க சொல்லுங்க, இங்க எத்தனை டைப் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும்? 1 சார். 1 தானே? ஏன்னா எல்லாமே என்னதான் CH தான். ஸோ ஹியர் 1 டைப் ஆஃப் புரோட்டான். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் புரோட்டானை கண்டுபிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா சிக்னல்ஸ் ஈஸியாக கவனிச்சு சொல்லலாம். புரியுதா? அப்ப இதான் அது. அப்ப கெமிக்கல் ஷிஃப்ட் எதை பேஸ் பண்ணி? அங்க இருக்கக்கூடிய புரோட்டான் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டைப்ஸ் ஆஃப் புரோட்டானால சிக்னல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த சிக்னல்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? பொசிஷன் ஆஃப் சிக்னல் இஸ் கால்டு
கெமிக்கல் ஷிஃப்ட். ஓகேங்களா? NMR ஸ்பெக்ட்ரால அங்க இருக்கக்கூடிய புரோட்டானை பொறுத்து அங்க என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு வந்து புரோட்டான் பொறுத்து சிக்னல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த சிக்னல் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அதான் அது சிக்னல், அதாவது கெமிக்கல் ஷிஃப்ட். ஓகேங்களா? அதாவது புரோட்டானை பொறுத்து உருவாகக்கூடிய புரோட்டானை பொறுத்து உருவாகக்கூடிய சிக்னலை NMR நிறமாலையில் எந்த இடத்தில் உருவாகிறது, நிறமாலையில் எந்த இடத்தில் உருவாகிறது, அந்த இடத்தை நாம் டெல்டா என்று குறிப்பிடுகிறோம். அதாவது எப்படி சொல்றோம், அதாவது அந்த இடத்தை கெமிக்கல் ஷிஃப்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஓகேவா? அப்ப இது வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் எத்தனை ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகும் பேஸ்ட் ஆன் புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். தியரிட்டிக்கலா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டெல்டா ஈக்குவல் டு சாம்பிள் ஃப்ரீக்வன்சி மைனஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி. Reference frequency divided by spectrometer frequency. Spectrometer frequency into 10 to the power 6. இதான் அந்த ஃபார்முலா. எப்படி தியரிட்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஃப்ரீக்வன்சி, தென் சாம்பிள் அண்ட் ரெஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி வச்சு என்ன பண்ணலாம், ஒரு காம்பவுண்டோட சிக்னலை எந்த பிளேஸ்ல நம்ம ஃபார்ம் ஆகும் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சாம்பிள், ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ இந்த கெமிக்கல் ஷிஃப்டோட யூனிட் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட், என்ன அப்படின்னா ppm. ppm எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? ppm க்கு எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? parts per million. அவ்வளவுதான். இதுல parts per million. ஓகேங்களா மேம்? இது வரைக்கும் ஓகேவா? எனக்கு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது வரைக்கும் போதும். நம்ம ரிமைனிங்